திமுக காங்கிரஸ் இடையிலே இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது. முதலமைச்சரோட தற்பொழுது காங்கிரஸ் குழு சந்திப்பில் ஈடுபட்டிருக்கதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் பாரி களத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விவரங்களையும் வழங்கிட்டு வராரு. பாரி, தொடர்ந்து தற்பொழுது என்ன நடக்குது, முழுமையான விவரங்களை கொடுக்கலாம். இப்போது திமுக காங்கிரஸ் உடனான தொகுதி ஒப்பந்தங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக கையெழுத்தாக இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போது அடையாளம் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ராஜ்யசபாவுடைய நாமினேஷனுடைய இறுதி நாள். எனவே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் நேற்று இரவில் முதலமைச்சர் அவர்கள் தேமுதிகவை வரவைத்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். ஒரு தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரு தொகுதி தற்போது காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுகிறது. இந்த ஒரு தொகுதி ஒதுக்கிய பிறகு நாடாளுமன்ற தொகுதிகள் 28 என்ற அடிப்படையில் தான் கடைசியாக திமுக சார்பில் காங்கிரசுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 28 இடங்கள் பிளஸ் ஒன்று ராஜ்யசபா என்று அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுற்ற நிலைதான் தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. மீண்டும் தற்போது நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் கட்சி கூடுதலாக இடங்களை கேட்கலாம். இடங்களை கேட்கும் பட்சத்தில் அது திமுக எந்த அளவுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அறிவிப்பு வெளியிடப்படும். ஏனென்றால் திமுகவை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 28 இடங்களை கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் கடந்த முறை திமுக 173 தொகுதிகளில் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது நின்றார்கள். அந்த அளவிற்கு கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய கொடுத்த இடங்களின் அடிப்படையே கூடுதலாக 6 கட்சிகளுக்கு இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். தலா ஒரு தொகுதிக்கே 4 கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக தேமுதிக வர இருக்கிறது. அதே போல அந்த கட்சிகளுக்கு இடம் ஒதுக்க வேண்டும். எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழலிலே 173 கொடுப்பதற்கான சாத்தியம் இல்லை என்றாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக எடுக்கப்படும் ஒவ்வொரு இடமும் திமுகவினுடைய இடம்தான். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட 25 இடங்களை தவிர மீதம் ஒதுக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் திமுகவினுடைய இடம்தான் ஒதுக்கப்படும். இப்போது எண்ணிக்கையில் அடிப்படையிலான முடிவுகள், அதாவது இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாட்ட பிறகு மீண்டும் அடுத்த கட்டமாக எந்தெந்த தொகுதிகள் என்று அந்த தொகுதிகள் அடையாளம் குறித்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் அவர்கள் பேசுவார்கள். அப்போது இதைவிட பயங்கரமான இழுபறி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவப்பட்டு போனதெல்லாம் கடந்த காலங்களில் தொகுதி அடையாளத்தின் மூலியமாக தான். ஏனென்றால் திமுக எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை தான் காங்கிரஸ் முதற்கட்டமாக கை நீட்டுவார்கள். திமுக எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள், திமுகவினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய தொகுதிகள், அதைத்தான் முதற்கட்டமாக அடையாளம் காணப்பட்டு அந்த தொகுதிகள் தான் வேண்டும் என்று காங்கிரஸ் கேட்பார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்னும் சற்று நேரத்தில் எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவுற்றாலும் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்னும் முடிந்தபாடாக தெரியாது. எந்தெந்த தொகுதி என்ற அடிப்படையில் அடுத்த வாரத்திற்குள்ள திமுக இந்த அனைத்து வேலைகளையும் முடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தலைமையிடம் கூறியிருக்கிறார்கள். அனைத்து வேலைகள், அதாவது இந்த வாரங்கள் முழுமையாகவே எண்ணிக்கையில் அடிப்படையில் அனைத்து கட்சிகளுடான அந்த பேச்சுவார்த்தை முடிவிட்ட பிறகு அடுத்த வாரம் முழுமைக்கும் எந்தெந்த தொகுதிகள் என்று தொகுதிகளை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று திமுக தலைமை திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அறிவுறுத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் திமுக கூட்டணி காங்கிரஸ் இருக்காதா, தாவேக்காவுடன் செல்லுமா, தாவேக்காவுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றெல்லாம் கூட பல்வேறு செய்திகள் வந்த நிலையில் அதையெல்லாம் முழுமையாக புறக்கணித்துவிட்டு தற்போது திமுக காங்கிரசுடைய கூட்டணி கொண்டு சேர்ந்திருக்கிறது. 2017 சட்டமன்ற 2017 தொடர்ச்சியாக தற்போது வரை அனைத்து தேர்தல்களிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என 3 தேர்தலிலும் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அதனால்தான் காங்கிரஸ் பல்வேறு முரண்பாடுகள் செய்தால் கூட அதை திமுக ஒருபோதும் விடாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. அனைத்து தேர்தலிலுமே தோல்வியடையாமல் வெற்றி பெற்றிருக்கிறது. 2019 காங்கிரஸ் கொடுத்த தேனி ஒரு தொகுதியை தவிர மீதம் இருக்கக்கூடிய பாண்டி உட்பட 39 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலும் மிகப்பெரிய வெற்றி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதியிலும் அபார வெற்றி. எனவே இந்த கூட்டணியை விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திமுக காங்கிரஸை தற்போது வரை அவர்கள் கேட்கும் தொகுதிகளை விட்டுக் கொடுத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, பிசிகே உள்ளிட்ட கட்சிகளுக்கு கூட கடந்த முறை ஒதுக்கிய அந்த 6 தொகுதிகளும் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கை வைத்தாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக இடம் கொடுத்ததற்கு முக்கியமான காரணம் இதுதான். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி முக்கியமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு எவ்வளவு பங்கு கொடுப்பீர்கள், உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சதவீதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு இப்போதே நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட வேண்டும் என்றும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக ஆட்சி அமைத்த பிறகு உள்ளாட்சி அமைப்பு தேர்தலின் போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் கும்பகோணம் மேயர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சராசரியாக 4 கட்சிகளுக்கும் துணை மேயர், திருப்பூரில்
இந்திய கம்யூனிஸ்டும், அதே போல மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும், திருவள்ளூரில் மதிமுகவும், கடலூரில் விடுதலை சிறுத்தைகளும் என இந்த 4 கட்சிகளுக்கும் துணை மேறி ஒதுக்கினாலும் கூட காங்கிரசுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து அப்போது 11 மாநகராட்சியாக இருந்த நிலையில் அதில் கும்பகோணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கும்பகோணம் சொல்ல போனால் காங்கிரஸ் திமுகவினுடைய மிகப்பெரிய கோட்டையாக கருதப்படும். அங்கு இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே பெரும்பான்மை உறுப்பினர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேயர் பதவி காங்கிரசுக்கு கொடுத்து அழகு பார்த்த திமுக தற்போது இந்த சூழலில் நாங்கள் எப்படி விட்டு விடுவோம் என்று அவர்கள் கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள்.